Hi, hello everyone. Welcome to Pushi Samayal. இன்னைக்கு நாங்க பண்ண போற டிஷ் என்னன்னா தயிர் குழம்பு. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம். கடலை எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 கப், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், 4 மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், 2 சின்ன பீஸ் தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கப் உளுந்து பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன பீஸ் தேங்காய், 1 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். இப்போது மிக்ஸியில் ரெடி பண்ண வச்ச மிக்சர் அது தயிரில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 கப் தயிரில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். ஒரு கப் உளுத்தம் பருப்பு தண்ணியில் ஆட் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில் அரைக்கணும். அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போது ரெடி பண்ண வச்ச உளுத்தம் பருப்பில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போடணும். இப்போது ஒரு கடாயில் 1 கப் கடலை எண்ணெய் போட்டு அதில் சின்ன சின்ன சைஸ் போண்டா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டு அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்தணும். அப்புறம் அதில் 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் அதில் ரெடி பண்ண வச்சு தயிர் ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இப்போது அந்த தயிர் குழம்புல நம்ம ரெடி பண்ண வச்சு போண்டாவை ஆட் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதி வர வரைக்கும் குக் பண்ணணும். சோலி முடிச்சு